நானும் கம்யூனிஸ்ட் தோழர் மோகன் அவரோட பழகி இருக்கிறேன். உங்களுக்கு மோகன் நன்மரன் வகுப்புகளுக்கு நான் கலந்துருக்கேன். மருத்துவமனைக்கு அடிக்கடி வருவார். ஒரு ஜோல்னா பை, ஒரு டியூ ஷிஃப்டில் வருவார். நம்ம பார்க்குற வெங்கடேசன் அப்படி இல்லை. வெங்கடேசன் வந்து அந்த மாதிரி இல்லை. கார்பரேட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு பண்றேன் நான். அந்த வார்த்தைகளே இரண்டும் முரணாச்சு, ஆட்சி முரணாச்சு. கார்பரேட்டுக்கு எதிராக நிற்க வேண்டியவர்கள் தானே கம்யூனிஸ்டுகள். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறது. இப்போ ஏன்னா அவர் 6000 ரூபா ஸ்கெட்சஸ் செருப்பு போடுறாரு, 4000 ரூபா பிராண்டட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐஃபோன் ப்ரோ வச்சிருக்கிறாரு. கீழடி நாயகர்னு அவர் வந்து ஒரு காப்பிரைட் எடுத்துக்கிறார். அவர் ஒரு எழுத்தாளர்னால புத்தகத்துக்கு பண்ணி பழக்கத்தில் கீழடி டோட்டலாக சிவகங்கை மாவட்டம். ஆமாம், அந்த புகழ் யாருக்கு போகணும்னா பாலசுப்ரமணியன் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் கீழடி ஸ்கூலில் வேலை பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே பாண்டியர் சின்னத்தை இது பண்ணுற மாதிரி மீன் சின்னம் இங்கே இருந்தது. பிராஸில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்தது. அது வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த புனரமைப்புகள்லாம் பண்ணும் பொழுது, எக்ஸ்பேன்ஷன் இது பண்ணும்போது அதை அகற்றப்படுகிறது. திரும்ப வைக்க வரும்போது அந்த இடத்த அவங்க மறுக்கிறாங்க. இவங்களோட கம்யூனிஸ்ட் தான் டெபுட்டி மேயராகவும் இருக்கிறாங்க. கோர்ட்டில் இவங்க வந்து வேறு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்போ 2-3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இடம் பார்த்த மாதிரி தெரியல, அதை வச்ச மாதிரி தெரியல. தமுக்கத்தில் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் பேரில் ஒரு மண்டபம் இருந்தது. அது இடித்து திருப்பி புதுசாக கட்டுறாங்க கார்பரேஷன். இவர் என்ன செய்யறாரு, ராணி மங்கம்மாள்னு மண்டபத்துக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி இவர் கொண்டு வர்றாரு. இவர்